ஸ்பை த்ரில்லர் நாவல். தன்னுடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம தன்னுடைய நாட்டுக்காக இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு ஸ்பையா போன ஒரு பொண்ணு. எஸ், ஒரு ஃபீமேல் ஸ்பையை பற்றியான கதை தான் இந்த புக். இந்த புக்கை இன்ஸ்பயர் பண்ணி 2018 பாலிவுட்ல ஆலியா பட்டை வச்சு ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க. அந்த மூவியோட பேரு ராசி அண்ட் இந்த புக்கோட பேரு காலிங் செக்மெண்ட் பை ஹரிந்தர் சிங் சிக்கா. வாங்க இப்போ இந்த புக்கோட ரிவ்யூவை குட்டியா வந்து பார்த்துடலாம். இந்த நாவல் ஹரிந்தர் சிங் சிக்காவுடைய டெபியூட் நாவல். அவர் ஒரு எக்ஸ் நேவியமன், அதனாலதான் அவரால் இந்த புக்கை எழுத முடிஞ்சிருக்கு. சல்மான் கானுக்கு ஒரு ட்ரிபியூட்டான இந்த நாவலை வந்து அவர் எழுதியிருக்காரு. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி, ஆனாலும் கொஞ்சம் ஃபிக்ஷன் கலந்துனா இந்த நாவலை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக்கோட ஹீரோயின் சல்மான் கான் காஷ்மீரை சேர்ந்த பொண்ணு. அப்பா முஸ்லிம், அம்மா ஹிந்து. அவங்க அப்பா காஷ்மீர்ல ஒரு பிசினஸ்மேன். ஆனா அவரு தன்னுடைய நாட்டு மேல கொண்ட ஒரு பெரிய பற்றுனால இந்தியன் ஆர்மிக்கு ஸ்பையாவும் வந்து இருக்காரு. ஆனா அவர்னால ஸ்பையா இனிமேல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. அதாவது அவர் கேன்சர்னால அஃபெக்ட் ஆகிறாரு. டெத் பெட்ல இருக்கும் போது தன்னுடைய பொண்ணு சல்மான் கான் கிட்ட அவர் சொல்றாரு, என்னால நீங்க ஸ்பையா இருக்க முடியாது, அதனால எனக்கு அப்புறம் நீ தான் நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு உதவணும் அப்படின்னு சொல்றாரு. சல்மான் கானுக்கு அப்போ ஒண்ணுமே தெரியாது, காலேஜ் படிச்சுட்டு இருக்க பொண்ணுனா. ஆனாலும் தன்னுடைய அப்பாவுக்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் அவங்க சரி அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு ஸ்பையா போறாங்க. சல்மான் கானுடைய அப்பா ஹிதயாத், அவருக்கு ஒரு பாகிஸ்தானி ஆர்மி ஜெனரல் ஆஃபீஸரோட நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு பாகிஸ்தான்ல. அவருடைய பையன் அவரும் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஆர்மி ஆஃபீஸர் தான். அவருக்கே சல்மான் கானை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்றாங்க. சல்மானுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இருக்கும் காலேஜ்ல. இருந்தாலும் தன்னுடைய காதலை நாட்டுக்காக விட்டுட்டு எதிரி நாட்டான பாகிஸ்தானுக்கு மருமகளாகவும் ஸ்பையாகவும் சல்மான் கான் போறாங்க. இது எந்த பீரியட், அதாவது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 1971 இந்தோ பாக் வார் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். எதிரி நாட்டுக்கு மருமகளாகவும் ஸ்பையாகவும் போகிறது சாதாரண விஷயம் இல்லையா. அதுவும் அந்த பீரியட் 1971 பெருசாக எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே வந்து அவ்வளவா வந்து இருக்காது. செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி அவளை நல்லாவே ட்ரெயின் பண்ணி வந்து அனுப்புவாங்க. இவ எதிரி நாடு இந்தியாவிலேருந்து வந்தனால குடும்பத்தில் பெருசாக நம்பலாம் வந்து மாட்டாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பமே ஒரு பாகிஸ்தானி ஆர்மி குடும்பம். ஸோ அந்த ஃபேமிலியில் இவன் வந்து ஒரு நல்ல மருமகளாக ட்ரஸ்ட்டை வந்து கெயின் பண்ணணும். அதே நேரத்தில் தன்னுடைய நாட்டுக்காக ஸ்பையாகவும் வந்து இருக்கணும். ரெண்டு வேலை பயங்கர ப்ரெஷராக வந்து இருக்கும். ஆனால் சூப்பராக வந்து சல்மான் கான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்பவே போல்டான கேரக்டர் இந்த புக்கில் சல்மான் கான். அவங்க ஹஸ்பண்ட் மூலமாகவும் அவங்களுடைய மாமனார் மூலமாகவும் இந்தியன் ஆர்மிக்கு வார பற்றியான சில இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் வந்து கிடையாது, கிட்டத்தட்ட 2 வருஷம் சல்மான் கான் ஸ்பையா வந்து பாகிஸ்தானில் வந்து இருப்பாங்க. ஏன்னா சல்மான் கானை சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா வந்து ரொம்பவே பேட்ரியாட்டிக்கோட தேசப்பற்றோட வளர்த்தாலும் புக்கோட ஆரம்பத்தில் சல்மான் கான் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சாதாரண ஜஸ்ட் கேர்ள், நார்மலான காலேஜ் கோயிங் கேர்ளாக தான் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸாக ரொம்பவே வந்து பிடிக்கும். காலேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு வந்து ஒரு லவ் ஸ்டோரி வந்து இருக்கும். அந்த பையனும் ரொம்பவே நல்ல பையனாக வந்து இருப்பான். இந்த மாதிரி சாஃப்டாக அழகா ஹீரோயின் என்ட்ரி பண்ணால் ஸ்டார்டிங்கில் வந்து காட்டிட்டு வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பையா போறாங்க அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் ட்ரைனிங்ல இருந்து ரொம்பவே மாசா அவங்க கேரக்டர் வந்து அப்படியே வந்து பில்ட் ஆகும். ரொம்பவே சட்ட ஸ்ட்ராங் கேரக்டர், ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும் இவங்களோட கேரக்டர். சும்மாவா இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பொண்ணு மருமகளா ஸ்பையா வந்து அந்த ஆர்மி ஜெனரல் ஆஃபீஸர் வீட்டுக்கே வந்து போறது சச் அ போல்ட் கேரக்டர். ரொம்பவே சூப்பரா வந்து எழுதியிருந்தாங்க. ரொம்ப பயமா இருக்கும், மாட்டிப்பாங்களோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதப்பதட்டே வந்து இருக்கும். ரொம்பவே ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எழுதினாங்க. நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். நமக்கு வந்து தேசப்பற்று இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா நிறையா பேர் நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களாம் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட உயிரை பற்றியுமே கவலைப்படாமல் அங்கே நிறைய ஆர்மி ஆஃபீஸர் வேலை பார்த்துனா இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பை கூட வேலை பார்த்துனா வந்து இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து ரியல் ஹீரோஸ் இல்லையா. அதே மாதிரி சல்மான் கான் நிஜமாவே ஒரு சூப்பர் விமன். கடைசியாக என்னதான் வந்து ஆகும், அதாவது சல்மான் கான் சேஃபாக பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு வந்தாங்களா வரலையா, அதான் நீங்கள் புக் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து நிறையா ஸ்பாயிலர் வந்து சொல்லிட்டேன்.
ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். தேசப்பற்று உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அதிகரிக்கும். நல்ல பேட்ரியாட்டிசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த புக்குக்கும் மூவிக்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த புக்கில் வந்து செக்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக போல்டாக வந்து காட்டியிருப்பாங்க. மூவிலே வந்து அப்படின்னா காட்டியிருப்பாங்க, ஆனால் ரொம்ப போல்டாக வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் செக்மெண்டோடைய ஹஸ்பண்ட் இறந்து போனக்கப்புறம் செக்மெண்ட் ரொம்ப பெருசாக வந்து ஃபீல் பண்ண வந்து மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படா வந்து இந்தியா போறணும் அப்படின்னா வந்து இருக்கும். ரொம்ப டிப்ரெஷனில் வந்து ஆவாங்க. ஏன்னா இது மோஸ்ட்லி நிறைய ஸ்பைக்கு நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸால் வரக்கூடிய டிப்ரெஷன் அந்த மாதிரி தான் வந்து புக்கில் வந்து இருக்கும். ஆனால் மூவியில் வந்து எதுக்கு வந்து அவரை வந்து கொண்டீங்க, அவரை கொல்றதும் பிளானோட ஒரு பாட்டுன்னு சொல்லவே இல்லையே, அவரை கொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா பட் கதறி கதறி வந்து அழுவாங்க. அவங்க அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப வீக்காக வந்து காட்டியிருப்பாங்க. ஆனால் புக்கில் வந்து அப்படி கிடையாது. ஒரு நோக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பை நாட்டுக்காக அப்படிதான் வந்திருக்கும். ஆனால் மூவியில் வந்து ஹஸ்பண்ட்காக ரொம்ப அழுகிற மாதிரியும் குற்ற உணர்ச்சியாக ரொம்ப அழுகிற மாதிரியும் வந்து வீக்காக வந்து காட்டியிருப்பாங்க. ஓகே, மூவிஸ்க்காக சில சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும். பட் இதெல்லாம் வந்து மெயின் ஸ்டோரி. புக் படிக்காதவங்க மூவி பார்க்கும்போது இதுதான் உண்மை அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அப்படி இருக்கும்போது இப்படி மூவியில் காமிச்சது ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு நிறைய ரீடர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆத்தரே கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு, அது மட்டும் நிறைய டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து எக்ஸோட லவ் ஸ்டோரிஸ் ரொம்பவே சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. பட் மூவியில் வந்து அந்த லவ் ஸ்டோரி வந்து அவ்வளோவா வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான டைமும் வந்து இருந்திருக்காது இல்லையா? ஸோ மெயினான விஷயத்தை பார்த்தா மூவியில் வந்து காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தான் இருந்தது. மற்றபடி மூவி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. புக் அளவுக்கு பிடிக்கல, என்னை கேட்டால் வந்து புக்கு தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். மோஸ்ட்லி நிறையா புக்ஸ் மூவியாக வந்ததில் வந்து புக் தான் வந்து பெட்டராக வந்து இருக்கும். இதுலேயே புக்கு தான் வந்து பெட்டர். பட் மூவி வந்து ரொம்ப பேட்லாம் வந்து கிடையாது. ஆலியா பட் ரொம்பவே சூப்பராக வந்து நினச்சிருந்தாங்க. மற்றபடி ரொம்பவே நல்லா தான் வந்து மூவி வந்து இருந்தது. இந்த கேரக்டரைசேஷன் மட்டும் தான் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்த மாதிரி வந்து இருந்தது. மற்றபடி மூவி வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் மூவியும் வந்து பாருங்கள் மறக்காமல். ஆனால் புக்கை வந்து படிச்சுங்க. புக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கு. நம்ம இந்தியன்ஸ் ஒவ்வொரு இந்தியன்ஸும் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கில் இதுவும் வந்து ஒரு புக்கு. படிக்கும் போது நம்ம ஆர்மியை பற்றி ஓகே ஸ்பைலாம் வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரிய வரும். நமக்கே தேசப்பற்று ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக வந்து ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. படிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.